இப்போ நம்ம வந்து இந்த டயத்துல தான் கனவு கண்டோன்றது எப்படிப்பா தெரியும்? சிலர் கனவு காணும்போது கண் விழிச்சிருவாங்க. ம்ஹ்ம். விழிச்ச உடனே அந்த டைமிங்க பார்த்து சொல்லுவாங்க. விழிக்காதவங்க பிரம்ம முகூர்த்தத்துல காலையில ஏந்திச்சோனே நான் நைட் இது பார்த்தேன். இந்த மாரி தோணுச்சு. இவங்க வந்திருந்தாங்க. வாசக்கதவு தொறந்து உள்ள வந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3லேருந்து 6க்குள்ள வருது. நைட்ல கண்டவங்க அந்த நேரம் கண் விழிச்சிரும். பிரெயின ஆன் பண்ணி விட்டுரும். எழுந்து தெளிவா உட்கார்ந்துட்டு ஒரு தண்ணிய குடிச்சிட்டு படுப்பாங்க. ம்ஹ்ஹ்ம். இப்போ இன்னொரு விஷயம். இப்போ கனவுல வந்து மிருகங்கள் வந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? மிருகங்கள் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா, யானை கனவுல வருதுன்னா வளர்ச்சிய தரப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கான வாய்ப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே அந்த யானை இறந்து போன மாரி வருதுன்னா, மூதாதையர் வழியில ஒரு சாபத்த சுட்டிக்காட்டுதுன்னு அர்த்தம். இல்ல யார் மூதாதையரா இருக்காங்களோ, அவங்களுக்கு ஏதோ ஒரு கண்டத்த இருக்கிறத சுட்டிக்காட்டுறதா இருக்கும். அதேபோல பசுமாடு கனவுல வந்துச்சுனாக்கா, ஒரு வீடோ, நிலமோ வாங்கக்கூடிய யோகத்த சுட்டிக்காட்டும். அதே அந்த பசுமாடு வந்து கண்ணு இல்லாம தனியா இருக்கு அப்படின்னாக்கா, ஒரு குழந்தை பிறப்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றத சுட்டிக்காட்டுதுன்னு அர்த்தம். இந்த பசுமாடே வந்து வெள்ளையா வருதா, கருப்பா வருதா, கலர்ஸா வருதா இதெல்லாமும் இருக்கு. ம்ஹ்ம். வெள்ளையா வரும்போது சுபிக்ஷத்த தரும். கருப்பா தரும்போது ஏதோ ஒரு நெகட்டிவ் ஒண்ண விட்டு விலக போகுதுன்னு சொல்லுது.